ஹலோ எவ்ரிவன். கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரே நாளில் பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் சர்வீஸை வந்து சிட்டிசன் கிட்ட ஒரு போர்ட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரே நாளில் பட்டான்றது என்ன, அதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ப்ரொசீஜர் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பட்டா மாற்றுறீங்க, இல்லைனா வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பத்திரம், இல்லைனா ஒரு பாகுப்பிரிவினை ஏதோ ஒரு பத்திரத்தை வந்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அது வந்து மனு எழுதணும். மனு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் விஓட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து விஓ சைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த கவர்மெண்ட் அஃபிஷியல் அண்டல் தாசில்தார் வரைக்கும் போயிட்டு ஒன்ஸ் அவங்க ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பட்டா வரும் இல்லையா. ஸோ இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் நடக்கும். பட் அதுக்கு வந்து இட்ஸ் டேக் அ டைம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரியான லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய இஷ்யூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காகவும் இதை பற்றின புகார்கள் வந்து கலெக்டர்கிட்டையும் சிஎம் கிட்டையும் நிறைய அதிகபட்சமாக வந்திருக்கு அப்படின்றதுக்காக இது ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே நாளே பட்டா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நில வகையில் 2 இருக்குது. ஒன்று வந்து நேரடி பட்டா, இன்னொன்று வந்து கூட்டு பட்டா. அதாவது டேரெக்டாக ஒரு பட்டாலேருந்து இன்னொரு பட்டா டேரெக்டாக வந்து மாற்றுறது, நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது. இன்னொன்று வந்து அதை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த நேரடி பட்டா இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் தான் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா eservices.tn.gov.in. ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பேஜ் உள்ளே போகணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்க அப்படின்றது, அதாவது உங்களுக்கு கிரிய பத்திரமா, செட்டில்மெண்ட் பத்திரமா, பாகப்பிரிவினையா, என்ன மாதிரியான கைண்ட் ஆஃப் பத்திரம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அந்த வந்து 3 MBக்குள்ளே அந்த டேட்டா வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அடையாள அட்டை இந்த சென்ஸ் உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதாவது நெசசரி டாக்குமெண்ட்டு. அப்படி அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ் பில், இபி பில், பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு. ஸோ இதில் உள்ள அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இது ரெண்டையும் வச்சு மையமாக வச்சுட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோன்றதை கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பத்திரம் பதிய போவீங்க இல்லையா, ஸோ அப்பயே அந்த ஒரே நாள்லேயே உங்களுக்கு வந்து பட்டாவும் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கனால இது வந்து ஒரு டெஸ்டிங் பேசிஸில் தான் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இந்த டெஸ்டிங் பேசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் ஓவர் தமிழ்நாடும் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் வரப்போகுது. ஸோ இது வந்து உள்ளே எப்படி பண்ணணும், உங்களோட பட்டா வந்து எப்படி சேஞ்ச் ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணி அதை என்னென்ன மாற்றணும், எப்படி சேஞ்சஸ் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலி இது மக்கள் பார்வையில் வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நிறைய சர்வீஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கப்புறமே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது கூட வேலிட் ரீசனும் கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து பணம் கொடுத்தா மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் அப்போ வேலை நடக்குது அப்படின்ற பார்வையே இந்த மக்களிடத்தில் பார்க்கப்பட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும், கவர்மெண்ட் இதுக்கான எந்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அண்ட் அட் லாஸ்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த விவோ கிட்ட அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும் இல்லையா. ஸோ அவங்க வந்து எப்படி அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் யார் அப்ளிகேஷன் யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வரிசையாக தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் வைஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் அஃபிஷியல் கிட்ட அது கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த விவோ வந்து அவர்கிட்ட ரெண்டாவதாக இருக்கிற லஞ்சம் வாங்கிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இவங்களுடைய பெண்டிங்லேயே வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் என் வேலைக்காக தான் ஃபர்ஸ்ட்டு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைனா அப்ரூவ் கொடுக்கணும். ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலாக கீழே அவங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அது ஒன் சைட் பார்க்க நல்ல ஒரு ஆன்லைன் ஃபெசிலிட்டி தான். பட் அட் சேம் சைட் இதனாலேயே ரொம்ப டிலே ஆகுமோ, இதனால வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் எந்த அளவுக்கு குயிக்காக ஸ்டெப் எடுப்பாங்க, எந்த அளவுக்கு சர்வீசஸ் வந்து சிட்டிசன் கிட்ட கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு போகுது, எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்வே நம்பர் ஏதாவது மறந்துடுச்சு, இந்த சர்வே நம்பரே தெரியல, அதெல்லாம் எப்படி சர்ச் பண்ணணும், பட்டா நம்பரை எப்படி சர்ச் பண்ணணும், பட்டா நேம் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைனா பத்திரம் உங்கள் பேரில் இருக்குது, பட்டா வந்து உங்கள் பேருக்கு மாற்றணும், இந்த மாதிரியான ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு டவுட்ஸ் குறைஸ் கேட்கணும்னாலும் என்னோட மெயில் ஐடி இல்லைனா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.
ஃபார் வாட்சிங்.